அழிக்காதே 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 இயற்கை வளங்களை அழிக்காதே இயற்கை வளங்களை அழிக்காதே மரங்களை அழிக்காதே மரங்களை அழிக்காதே பாதுகாப்போம் 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 சுற்றுச்சூழலை பிரதான சாலையை விரிவாக்கம் செய்வதற்கு தமிழக அரசு முடிவெடுத்து அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரி பணிகள் எல்லாம் துவங்கப்பட்டிருக்கிறது. பசுமை தாயகம் அமைப்போ மருத்துவர் ஐயா அவர்களோ சாலை விரிவாக்கத்திற்கு எதிரானவர்கள் நாங்கள் அல்ல. சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டு அழிக்கப்பட்டு சட்ட விதிகளின்படி ஒரு மரம் வெட்டப்பட்டால் 10 மரங்கள் நடணும், 12 மரங்கள் நடணும் என்பது ஒரு சட்ட விதிகளே இருக்குகின்ற சூழ்நிலையில் இவங்க எல்லாம் பெயருக்கு அதை செய்வதற்கு பதிலாக ஒரு பெரிய மரம், ஆலமரமாக இருந்தாலும் அரச மரமாக இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் மறுநடவு செய்தால் தானாக உயிர்த்து வரும் என்ற ஒரு விஞ்ஞானபூர்வமான அறிவியலில் நிரூபிக்கப்பட்ட ஒரு முறையை இன்னும் பின்படுத்தாமல் இருப்பதை பசுமை தாயகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த நேரத்தில் தமிழக அரசை கண்டித்து அவர்களுக்கு அறிவுரையாக நாங்களே ஒரு மரத்தை கூட நட்டு காண்பிக்கிறோம். ஒவ்வொரு மரத்தையும் நீங்கள் மறுநடவு செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக தமிழக அரசுக்கு இந்த போராட்டத்தின் மூலமாக, ஒப்பாரி போராட்டத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கின்றோம். சாலை விரிவாக்கம் செய்யுங்கள், சாலை விரிவாக்கம் தேவை. சாலை விரிவாக்கத்தின் பொழுது பல்லாயிரக்கணக்கான பல ஆண்டுகளாக எங்களோடு வாழ்ந்த மரம் மீண்டும் அந்த மரம்லாம் வந்து உயிரெடுத்து வரணும் அப்படின்னு சொன்னால் பல வருஷங்கள் ஆகும். அப்படிப்பட்ட மரங்களை எல்லாம் மறுநடவு செய்வதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை இந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த போராட்டத்தின் மூலமாக நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். முன்னுதாரணமாக இப்போ பசுமை தாயகம் மறுநடவு செய்யறதுக்கு ஏற்பாடு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து இங்கே மட்டும் இல்லை, இந்த மாவட்டம் முழுக்க நிறைய இடத்துல மரங்கள் வெட்டுறாங்க. தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இந்த செய்யூர் போலூர் சாலை விரிவாக்கத்தின் போது கூட வெட்டப்பட்ட மரத்தை மறுநடவு செய்து அரச மரத்தை செய்யூர் பக்கத்தில் துளிர்த்து வந்து, அதாவது இன்னும் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட மரத்தையே மறுநடவு செஞ்சு அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுது, 160 வருஷம் பழமையான மரத்தை மறுநடவு செஞ்சு துளிர்க்க வைத்திருக்கிறோம். இதே இடத்துலையும் இந்த மரத்தை நாங்கள் மறுநடவு செய்து துளிர்க்க வைத்து உங்களுக்கு ஒரு நிரூபணமாக முன்னுதாரணமாக நாங்கள் செய்து காமிக்கிறோம். எல்லா இதையும் செய்யணும்னா அரசாங்கம் தான் செய்யணும். அப்படி அரசாங்கம் இதற்கு முன்வர வேண்டும். இயற்கையை பாதுகாப்பதற்கு, ஏனென்று சொன்னால் முதலமைச்சர் அவர்களே இயற்கையை பாதுகாப்பதற்கான சிறப்பு திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்ன சிறப்பு திட்டம்ன்றது அவர் தான் சொல்லணும். குறைந்தபட்சம் இதையாவது செய்ய வேண்டும் என்று கோரிக்கையாக வைக்கிறோம். மக்கள் மீது அக்கறை இருந்தாலும் இந்த இயற்கையை காப்பாற்றினால்தான் அந்த மக்களை காப்பாற்ற முடியும். அப்படி அந்த இயற்கை மீது அக்கறை கொண்ட முதலமைச்சர் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கோரிக்கை. செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.